வணக்கம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வானிலை அறிக்கைகளை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலை பார்க்கலாம். வணக்கம். வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு. அது இப்போ தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருது. ஆமா, இதனால மிக கடுமையான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. ஆனா இது வெறும் மழை பத்தின ஒரு அலசல் மட்டும் இல்ல. கரெக்ட். இந்த புயல் சின்னத்தோட முழு பயணம், அதோட தாக்கம், அப்புறம் நாம ஏன் ரொம்பவே கவனமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா, இதுல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்குறதுல கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனா ஓ, அதனால மழையோட அளவுல எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது பெய்ய வேண்டிய மழை நிச்சயமா பெய்யும். சொல்லப்போனா இன்னும் தீவிரமா ஒரே இடத்துல கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மெதுவா வருது, அதனால பாதிப்பு கம்மின்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த அறிக்கைகள் ஒரு வரிசை மாதிரி சொல்லுதே. ஆமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த அமைப்போட சுழற்சிய பொறுத்து தான் அதோட வெளிவட்ட மேகங்கள் முதல்ல எந்த பகுதியை தாக்குன்னு முடிவாகும். ஓஹோ. அந்த வகையில நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி இதோட முதல் மற்றும் நேரடி தாக்கத்தை உணர்ற பகுதி புதுக்கோட்டை மாவட்டமா தான் இருக்கும். புதுக்கோட்டையா? சரி. ஆமா, குறிப்பா பொன்னமராவதி, இலுப்பூர், அறந்தாங்கி மாதிரி பகுதிகள்ல இன்னிக்கே மழை பரவலா ஆரம்பிச்சு மெதுவா தீவிரம் அதிகமாகும். அப்போ புதுக்கோட்டை தான் என்ட்ரி பாயிண்ட். அங்கிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு பரவுமா? மிகச்சரியா சொன்னீங்க. புதுக்கோட்டையில தீவிரம் அடைய ஆரம்பிச்சதும் அதோட தாக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி நகரும். வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை மாதிரி கடலோர பகுதிகள்ல முதல்ல மிதமான மழையா ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்த சில மணி நேரத்துல கனமழை, மிக கனமழையா மாறும். நாகைக்கு அப்புறம் நாகையை தொடர்ந்து டெல்டாவோட மத்த முக்கிய பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களையும் மழை வெளுத்து வாங்கும். ஒரு நிமிஷம், நாம தொடர்ந்து கனமழை, மிக கனமழைன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஒரு சாதாரண ஆளுக்கு புரியுற மாதிரி சொன்னா இதுக்கு என்ன வித்தியாசம்? இது நல்ல கேள்வி. பொதுவா 24 மணி நேரத்துல ஒரு 6ல இருந்து 12 சென்டிமீட்டர் பெஞ்சா அது கனமழை. சரி. அதே 12ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சா அது மிக கனமழை. 20 சென்டிமீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா அது அதிகன மழை. அடேங்கப்பா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூர்ல கும்பகோணம், பாபநாசம், திருவாரூர்ல திருத்துறைப்பூண்டுன்னு பல இடங்கள்ல மிக கனமழை பெய்யும்னு கணிச்சிருக்காங்க. அதாவது ஒரு அடி அளவுக்கு தண்ணி நிக்கும்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவால். அதே மாதிரி ஊருக்குள்ள வடிகால் அமைப்புகளையும் முடக்கிடும். அப்போ டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க இன்னும் நாளையும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த முதல் கட்ட மழைக்கு பிறகு இதோட நகர்வு எப்படி இருக்கும்? இந்த டெல்டா பகுதிகள்ல மழை தீவிரம் ஆன பிறகுதான் அதோட அடுத்த கட்ட நகர்வு வட தமிழகத்தை நோக்கி இருக்கும். முதல்ல மயிலாடுதுறை மாவட்டம், குறிப்பா சீர்காழி, தரங்கம்பாடி பகுதிகள்ல நாகையில மழை பெய்ஞ்ச சில மணி நேரத்துக்கு அப்புறம் தீவிரம் அதிகமாகும். இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம். ஆமா, கடலூர் மாவட்டத்தை பத்தி இந்த அறிக்கைகள்ல நிறைய விவரங்கள் இருக்கு. வேப்பூர், சிதம்பரம், நெய்வேலி, பண்ருட்டின்னு. ஆமா, உள் மாவட்டங்கள்ல இருந்து நெல்லிக்குப்பம், மஞ்சக்குப்பம் மாதிரி கடலோர பகுதிகள் வரைக்கும் மாவட்டம் முழுசும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. இங்க மழையோட சேர்த்து நாம வேற எதுல கவனமா இருக்கணும்? காற்றின் வேகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கனமழை பெய்யறப்போ மணிக்கு 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிச்சா அதோட பாதிப்பு பல மடங்கு அதிகமாகும். ஓ. கடலூர், நாகப்பட்டினம் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல இந்த ரெண்டும் சேர்றது தான் உண்மையான சவால். மரங்கள் சாயறது, மின்கம்பி அருந்து விழுகிறது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பதிகம். சரி, கடலூரை தாண்டி வடக்க வரும்போது விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் என்ன நிலைமை? அங்கேயும் இதே தீவிரம்தான் இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்துல மயிலம், திண்டிவனம், மரக்காணம் வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். புதுச்சேரி, காரைக்காலுக்கும் இதே நிலைதான். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நேரம். சில இடங்கள்ல காலையில, சில இடங்கள்ல மாலையில, சில இடங்கள்ல நள்ளிரவுல மழை உச்சத்தை அடையும். ஆனா டைம் மாறினாலும் மழையோட அளவு மாறாது. ராத்திரி நேரத்துல மழை தீவிரம் அடைறது இன்னும் கொஞ்சம் ஆபத்து இல்லையா? நிச்சயமா. மீட்பு பணிகள்ல கூட சவால்கள் இருக்கும். அதனாலதான் தாழ்வான பகுதிகள்ல வசிக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு இந்த தகவல்கள் திரும்ப திரும்ப சொல்லுது. சரிதான். 2015 சென்னை வெள்ளத்துல கூட ராத்திரி நேரத்துல பெய்ஞ்ச மழை ஒரு முக்கிய காரணம். அந்த பாடத்தை நம்ம மறக்க கூடாது. சென்னையை பத்தி பேசும்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாவட்டங்கள்லயும் குறிப்பா கடலோர பகுதிகள்ல கனமழை உறுதியா பெய்யும். ஆனா டெல்டா மாவட்டங்களோட ஒப்பிடும்போது இங்க அதிகனமழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஓகே.
இருந்தாலும் ஒரு பெருநகரத்தோட கட்டமைப்புக்கு சில மணி நேரம் பெய்யற கனமழையே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த. இங்க மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தான் மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அப்போ ஆபீஸ் முடிஞ்சு வீடு திரும்புறவங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். ஆமா, கண்டிப்பா ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, நாம இப்போ கடலோர மாவட்டங்களை பத்தி விரிவாக பார்த்துட்டோம். இந்த புயல் சின்னம் உள் மாவட்டங்களுக்கு போகும்போது அதோட சக்தி குறையுமா? வேலூர், திருவண்ணாமலை மாதிரி பகுதிகள்ல? ஆமா, பொதுவா எந்த ஒரு புயல் அமைப்பும் கடல்ல இருந்து தான் தனக்கு தேவையான ஈரப்பதத்தை எடுத்துக்கும். அது நிலப்பகுதிக்குள்ள போக போக அதோட ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும். அப்படியா? அதன்படி வேலூர், இராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மிதமான மழையும் 1-2 இடங்கள்ல மட்டும் கனமழையும் பெய்யலாம். இங்க கடலோர மாவட்டங்கள் மாதிரி ஒரு தீவிரமான சூழல் இருக்காது. அப்போ சேலம், ஈரோடு, கரூர் மாதிரி மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க பெரிய அளவுல கவலைப்பட தேவையில்லையா? தேவையில்ல. அந்த பகுதிகள்ல மிதமான சாரல் மழை மட்டும்தான் எதிர்பார்க்கப்படுது. நமக்கு ரொம்ப அதிக மழை இருக்காதுன்னு இந்த அறிக்கைகள் தெளிவா சொல்லுது. சரி, அப்போ மாநிலத்தோட தெற்கு பகுதிக்கு வருவோம். அங்க நிலைமை எப்படி இருக்கும்? தெற்குலயும் இதே பேட்டர்ன் தான். தூத்துக்குடி, திருநெல்வேலி, இராமநாதபுரம் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. ம், ஆனா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாதிரி உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும்தான். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தேனி, தென்காசி, நீலகிரி மாதிரி இடங்கள்ல? அந்த பகுதிகள்ல இந்த புயல் சின்னத்தோட தாக்கம் ரொம்ப குறைவாதான் இருக்கும். ம், பரவலா மிதமான மழை பெய்யும். ஆனா அங்க பனிப்பொழிவும் தொடர்ந்து இருக்கும்னு ஒரு கூடுதல் தகவல் இருக்கு. ஓகே. இந்த மழை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? இது ஒரு நாள்ல முடிஞ்சிடுமா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். ம், இந்த மழை வர்ற திங்கட்கிழமை வரைக்கும் நீடிக்கும்னு கணிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, ம், இது ஒரு மராத்தான் மாதிரி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. தொடர்ந்து மழை பெய்யறதுனால நிலத்தோட நீர் உறிஞ்சும் தன்மை குறைஞ்சு வெள்ள அபாயம் அதிகமாகும். சரி சரி. இப்போ நாம இந்த ஆய்வோட மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். காற்றின் வேகம். ஆமா, சில இடங்கள்ல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறைக்காற்று வீசலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மணிக்கு 70 கிலோமீட்டர்ங்கிறது எந்த அளவுக்கு அபாயகரமானது? அது ஒரு சின்ன புயலோட வேகம். சாதாரண வேகமே கிடையாது. இராமநாதபுரம், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்கள்ல மணிக்கு 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுங்கிறதே அபாயகரமானதுதான். அதுவே 70 கிலோமீட்டரை தொடும்போது அது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். உறுதியில்லாத வீடுகளோட கூரைகளை பித்து எரியும், பெரிய மரங்களை வேரோட சாய்க்கும். ஓ, கனமழையால் வர்ற ஆபத்தை விட இந்த வேகமான காத்து ஏற்படுத்துற ஆபத்தை உடனடியா இருக்கும், கணிக்க முடியாததாவும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு புயலப்பவும் இந்த மாதிரி காத்து எச்சரிக்கை வருது. ஏன் இந்த முறை நாம இதை இன்னும் சீரியஸா எடுத்துக்கணும்? நல்ல கேள்வி. ஏன்னா இந்த முறை புயல் சின்னம் மெதுவா நகருது. அதனால ஒரு புயல் வேகமா நகரும்போது அதோட தீவிரமான காத்து ஒரு பகுதியில கொஞ்ச நேரம்தான் இருக்கும். ஆனா அது மெதுவா நகரும்போது அதே பகுதி ரொம்ப நேரத்துக்கு அந்த பலத்த காற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். புரியுது. ஒரு மரத்தை ஒரே ஒரு முறை வேகமா தள்ளுறதுக்கும் அதே மரத்தை மணிக்கணக்கா ஆட்டிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, 2வது முறையில அது ஈஸியா விழுந்துடும். அதேதான், அதுதான் இங்கேயும் நடக்கும். அப்போ இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற முக்கிய விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல, ஒரு தீவிரமான மழைப்பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. அது திங்கட்கிழமை வரைக்கும் நீடிக்கும். ஆமா. 2வதா, புதுக்கோட்டை, நாகை, கடலூர் உட்பட சுமார் 15 கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யும். கரெக்ட். 3வதா, இது வெறும் மழை மட்டும் இல்ல, மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசக்கூடிய அபாயகரமான சூறைக்காற்று இதோட சேர்ந்து வரும். மிகச்சரியா தொகுத்தீங்க. இந்த 3 விஷயங்களையும் மனசுல வச்சு தாழ்வான பகுதிகள்ல இருக்கிறவங்க, மீனவர்கள், விவசாயிகள் எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா. இந்த தகவல்களோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறதில்ல, உங்களை தயார்படுத்துறது. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்பவே எடுக்கிறது அவசியம். சரி, இந்த ஆய்வை நாம முடிக்கும்போது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஆமா, இந்த மாதிரி தீவிர வானிலை நிகழ்வுகள் இப்போ இயல்பாகி வருது. இது மாதிரி புயல்கள் இனி அடிக்கடி வரக்கூடுங்கிறதான் புதிய யதார்த்தம். உண்மைதான். அப்படியானா ஒரு தனிநபரா, ஒரு சமூகமா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள நம்முடைய தயார் நிலை எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கு? ஒவ்வொரு புயலுக்கு பிறகும் நம்ம கத்துக்கிற பாடங்கள்ல இருந்து அடுத்த முறை நம்மளை இன்னும் சிறப்பா பாதுகாக்க என்னென்ன மாற்றங்களை நம்ம செய்யணும்? இது நம்ம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.